காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எனும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தின் தலைப்பு, பயத்தால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோம். திருமறையின் ஆதார வசனம் லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். இன்றைய தியான பகுதி லூக்கா 12:22 முதல் 34 முடிய. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை,
பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பயத்தால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோம். 2020 ஆண்டில் கொரோனா வைரஸின் பெரும் பாதிப்பு உலகத்தை அச்சத்தில் விட்டு சென்றுள்ளது. மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். நாடுகள் முடக்கப்பட்டிருந்தன. விமானங்கள் மற்றும் பெரிய நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டன. வைரஸ் பாதிப்பு இல்லாத பகுதிகளில் வசிப்பவர்களும் தங்களுக்கு வைரஸ் தொற்று வரக்கூடும் என்று அஞ்சினார்கள். பதட்டவியல் நிபுணரான கிரஹாம் டேவி என்பவர் எதிர்மறையான செய்தி ஒளிபரப்புகள் உங்களை சோகமாகவும் கவலையுற்றவர்களாகவும் மாற்றக்கூடும் என்று நம்புகிறார். சமூக ஊடகங்களில் பரவிய ஒரு மீம் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்கும் ஒரு மனிதரை காட்டியது. மேலும் கவலைப்படுவதை எவ்வாறு நிறுத்துவது என்று அவர் கேட்டார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அறையில் இன்னொரு நபர் வந்து அவர் பார்த்து கொண்டிருந்த அந்த டிவியை அணைத்தார். அந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால், கவனத்தை வேறு பக்கம் திருப்புவது தான் என்று அவர் பரிந்துரைத்தார். அருமையானவர்களே, இன்று அநேகருக்கு இருக்கக்கூடிய காரியம் ஒரு துர்செய்தியை அவர்கள் பார்ப்பது அல்லது கேள்விப்படுவது அல்லது வாசிப்பது என்பதுதான். லூக்கா 12 அதிகாரம் வேத புத்தகத்திலே கவலைப்படுவதை நிறுத்த உதவும் சில அறிவுரைகளை நமக்கு காட்டுகிறது. லூக்கா 12:31 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு பரலோகத்தில் ஒரு உரிமை இருக்கிறது என்ற வாக்குறுதியில் கவனம் செலுத்தும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம். நாம் சிரமத்தை எதிர்கொள்ளும் போது நாம் கவனத்தை மாற்றி எப்படி நினைக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மை பார்க்கிறார், நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். சமயம் இருக்கும்போது லூக்கா 12 வசனங்கள் 24 முதல் 30 வரையிலும் நாம் இன்று வாசிக்க கேட்ட தியான பகுதியை மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்கள். அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்மை மனிதர்களை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று போதித்த போது ஜனங்களோடு சீஷர்களோடு கேட்டுக்கொள்கிறார். அருமையானவர்களே, எத்தனை பேர் பயத்தால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளீர்கள்? இன்று நீங்கள் பயப்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களை சுற்றி உள்ள நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள்? என்ன பேசுகிறார்கள்? என்ன செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வருகிறார்கள் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். துர் ஆலோசனை அல்லது துர்ச்செய்திகளை கொண்டு வரக்கூடிய நண்பர்களை விட்டு நீங்கள் சற்று நீங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதே போல உங்களுக்கு சமூக ஊடகங்களிலே வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் போது எதை நீங்கள் பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது என்பதையும் நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இன்று நாம் தியானித்த போது ஒரு நிபுணர் என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சி, நீங்கள் எந்த சமூக ஊடகத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்கிறது சொன்னாலே உங்களுடைய குணாதிசயங்கள் தெரிந்துவிடும் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது நம்முடைய கேரக்டர்ஸ் எல்லாம் நம்முடைய நண்பர்களை வைத்து மாறுவதில்லை. நாம் என்ன சமூக ஊடகங்களை பின்பற்றுகிறோம், அது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், சோசியல் மீடியாவில் எதுவாக இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்ட செய்தியை பின்தொடர்கிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆலோசனை என்னவென்றால், அதை அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் நிறுத்திவிட்டு உங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புவதுதான் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்படி திருப்புவது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு தம்முடைய சீஷர்களை ஊக்குவிக்கிறார். வசனம் லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள்
இப்படி கேட்கும் போதோ அல்லது வேத புத்தகத்திலே வாசிக்கும் போதோ, போதகர்கள் உங்களை ஆலயத்திலே உங்களுக்கு பிரசங்கிக்கும் போதோ அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அந்த நாள் முழுவதும் நீங்கள் தியானிக்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய தியானத்திலே? பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அருமையானவர்களே, நம்மை ஆசீர்வதிப்பதில், உங்களை ஆசீர்வதிப்பதில், என்னை ஆசீர்வதிப்பதில் நம்முடைய தேவன் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகாயத்து பறவைகள் மற்றும் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் அவர் நம்மீது அக்கறை காட்டுகிறார் என்பதை அறிந்து நாம் ஆராதிக்க வேண்டும். எல்லாவற்றை பார்க்கலாம் எவ்வளவோ அவர்கள் ஆண்டவர் படைத்திருக்கிறார். இந்த படைப்புகள் மேலே அவருடைய கவனம் அதிகமாக இருப்பதில்லை, நம் மீதுதான், மனிதனாகிய உங்கள் மீதும் என் மீதும் அந்த அந்த அருமையான ஒரு நம்முடைய தேவனுடைய கரம், தேவனுடைய கண் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அருமையானவர்களே, கடினமான காலங்களிலும் கூட நாம் வேத வசனங்களை படிக்கலாம், தேவனின் சமாதானத்திற்காக ஜெபிக்கலாம். நம்முடைய நல்ல உண்மையுள்ள தேவன் மீது எப்பொழுதும் நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்று நீங்கள் பயப்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? அருமையானவர்களே, நீங்கள் கவலைப்பட தொடங்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தை தேட நீங்கள் என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட தீய சிந்தனைகள், எதிர்மறையான காட்சிகள், பேச்சுகளை விட்டுவிட்டு கவனத்தை வேதத்திற்கு நேராக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள், வாக்குறுதிக்கு நேராக திருப்புங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். ஆண்டவர் அருளக்கூடிய சமாதானம் எப்பொழுதும் உங்களிலே நிலைக்கும். சமர்ப்பிப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மிடம் வருகிறோம். இந்த வேளையிலே அப்பா, எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பயப்படுகிறவர்களாக எங்களிலே யாராவது இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருப்பார்களானால் அவர்களை நாங்கள் இப்பொழுதும் உடைய பாதத்தில் தந்து ஜெபிக்கிறோம். பயம் என்கிற சாத்தானுடைய கண்ணி, எதிர்காலத்தை குறித்த பயம், என்னுடைய உடல்நிலையை பற்றி உள்ள ஒரு பயம், அல்லது பண பற்றாக்குறையை பற்றிய ஒரு பயம், பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்களோ என்கிற ஒரு பயம், வேலையை இழந்து விடுவோமோ என்கிற பயம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பயத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் வேற அறுக்கிறோம். உண்மையில் நம்பிக்கையை வைக்கிறோம், விசுவாசம் வைக்கிறோம். எங்களுடைய தேவைகளை எங்களை காட்டிலும் நீங்க அறிந்திருக்கீங்க என்று சொல்லி ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கை வைக்கிறோம். உண்மையிலேயே எங்களுடைய நாட்டத்தை வைக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின் பிரகாரம் உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறோம். அப்பொழுது இவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையில் உம்முடைய வசனத்தின் மேல், வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து கவனத்தை செலுத்த உதவி செய்யும். எல்லா வெற்றியும் எங்களுக்கு மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிருபை என்றும்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.